அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 4. தோசையை வைத்தவர் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருந்திருக்கலாம். அவரோ, என்னம்மா நீத்து, அப்புறம் உனக்கு எப்போ கல்யாணம் என்று கேட்க, அவளோ சட்டென்று நிமிர்ந்து ருத்ரனை தான் பார்த்தாள். அவனும் அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்று அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவளோ தன் வாயாலே தனக்கு சங்கு ஊதி கொண்டாள். உங்களுக்கு சொல்லாமல் எப்படி ஆண்டி மேரேஜ் பண்ணுவேன், நல்ல பையன் கிடைச்சதும் மேரேஜ் தான் என்று கூற, அவரும் இவள் தலையை வருடிவிட்டு சென்று விட்டார். தற்செயலாக நிமிர்ந்தவள் ருத்ரனின் பார்வையை பார்த்து விக்கித்து விட்டாள். என்ன திமிருடி உனக்கு என்று கேட்டான். அவளோ, ஹலோ மிஸ்டர், இந்த டீ போட்டு பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்று கூற, அவன் பொறுமையும் காற்றில் கரைந்து கொண்டு போனது. கோபத்தில் வார்த்தைகளை சிதறவிட்டு கொண்டிருந்தான். அப்படி தாண்டி கூப்பிடுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும், நல்ல பையனாக கிடைச்சதும் மேரேஜ் பண்ணிக்குவியா? ஓ, அந்தளவுக்கு வந்துட்டியா? ஏற்கனவே மாட்டின இழிச்சவாயன் என்ன ஆனா? உண்மையிலே இனிமே தான் மேரேஜ் பண்ண போறியா, இல்லை எவனையாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் மட்டும்தான் பண்ணியிருக்கியா, இல்லை குழந்தை எதுவும் என்று தனது ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, ஷட் அப் என்று தனது அடிக்குரலில் கூறிவிட்டு கண்ணில் வழிந்த கண்ணீரை அவனுக்கு காட்டாத வண்ணம் கை கழுவ எழுந்து சென்றாள். அப்படி இருந்தும் அவள் கண்ணீர் அவன் கண்ணில் பட தவறவில்லை. அதை பார்த்து திருப்திகரமாக புன்னகைத்தவன் கை கழுவ சென்றான். மனதில் சுருக்கென்ற வழி தோன்ற ஜானுவிடம் சென்றவள், ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு தன் அறையினுள் புகுந்து கொண்டாள். அறை கதவை அடைத்து கொண்டவள் கட்டிலில் சென்று குப்புற விழுந்தாள். அவள் மனமோ மிகுந்த வேதனையில் துவண்டு போயிருந்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணலையே, மனசு ரொம்ப வலிக்குது. இங்கே வந்தாவது நிம்மதியாக இருக்கலாம்னா என் நிம்மதி மொத்தமாகவே போயிடும் போலவே என்று அழுதாள். யாரிடமும் சொல்ல முடியாத தன் வாழ்வினை நினைத்து அழுதாள். சிறிது நேரம் சென்றதும் பாத்ரூம் சென்று முகம் கழுவி விட்டு வந்தாள். ஆழ்ந்த மூச்சினை எடுத்துவிட்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் படுத்து கொண்டாள். எப்படி தூக்கம் வந்து அவளை ஆட்கொண்டதோ தெரியவில்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது மிகவும் பரிச்சயமான உருவம் அவள் கண்முன் தோன்றி புன்னகை புரிந்தது. கடந்த சில ஆண்டுகளாக எந்த முகத்தை நினைத்து தனது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தாளோ, எந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஏக்கத்தில் இருந்தாளோ, அதே முகம் இன்றும் அவள் மனக்கண்ணில். திடீரென்று சாப்பிடும்போது ருத்ரன் கூறிய வார்த்தைகள் அவள் காதில் விழ, முகமெல்லாம் உயர்த்து வழிய சடாரென கண்களை திறந்து எழுந்து அமர்ந்தாள். ருத்ரனோ பிரகாசுடன் வெளியே சென்று விட்டான். அப்படியே பொழுது நகர்ந்து மாலை 5 மணி ஆகிவிட்டது. நீத்துவும் குளித்துவிட்டு சாதாரண காட்டன் சுடிதார் அணிந்து எந்தவித ஒப்பனையும் இன்றி ஜானுவை தேடி கீழே வந்தாள். கீழே அவளை காணவில்லை என்றதும் அவளின் அறைக்கு அவளை தேடி சென்றாள். அங்கு ஜானு புது பெண் பொலிவுடன் மொபைலில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்தாள். நீத்துவும் அமைதியாக வந்து அங்கு போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து டீப்பாயின் மேல் இருந்த வார பத்திரிகையை எடுத்து புரட்டினாள். 2 பக்கங்கள் முடிந்து 3வது பக்கத்தை பார்த்தவுடன் கண்கள் நிலையுத்தி நின்றது. காரணம், அப்பக்கத்தில் அந்த ஆண்டிற்கான சிறந்த சமூக தொண்டு செய்பவர்களுக்கான விருதை பெற்றது ருத்ரன் என்ற ஆருத்ரன். அப்பக்கத்தில் அவன் முத்துப்பற்கள் தெரிய சிரித்தபடி விருதை வாங்கிய வலதுகை மேலே தூக்கப்பட்டு இருக்க, கருப்பு நிற கோட் சூட்டில் மிகவும் வசீகரமாக காட்சியளித்தான். அதை பார்த்தவுடன் அவள் உள்ளம் அவன் பால் சாய தன்னை மறந்து அதை பார்த்து கொண்டிருந்தாள். கைபேசியை அணைத்துவிட்டு நீத்துவின் பக்கத்தில் வந்த ஜானு, என்னடி புத்தகத்தையே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க என்று கேட்டபடி அதை பார்க்க, இப்பொழுது ஜனனியின் கண்கள் வியப்பை காட்டியது. ஏய் நீத்து, இது மேரேஜ்க்கு வந்திருக்கிற ருத்ரன் தானே என்று கேட்க, நீத்து தன் தலையை மேலும் கீழும் ஆட்டினாள். முகத்திலோ எந்தவித உணர்ச்சியும் இல்லை. ஆனால் ஜனனியோ, நீத்து இங்கே பாருடி, எவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு. ஆள் மட்டும் அழகில்லை, மனசும் ரொம்ப அழகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மனசு வேணும். ஆனால் இவர் அதில் விருதே வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக மனசே ரொம்ப நல்லவராதாண்டி இருப்பார் என்று தான் தான் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக, ஏய் போதும் போதும் கொஞ்சம் நிறுத்துறியா என்று சொன்ன நீத்து, போர் அடிக்குதுன்னு இங்கே வந்தால் நீ ரொம்ப மொக்க போடுற என்று சொல்லிவிட்டு
மறக்காமல் அந்த புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அவள் ரூமிற்கு சென்று விட்டாள். அதை பார்த்து ஜானு மனதுக்குள் சிரித்து கொண்டாள். கதவை சாத்திவிட்டு கட்டிலின் விளிம்பில் சென்று அமர்ந்தவள் அந்த புத்தகத்தை புரட்டி ருத்ரன் இருந்த பக்கத்தை எடுத்தாள். ஆசையுடன் அந்த படத்தை வருடினாள். கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரோ படத்தில் உள்ள ருத்ரனின் முகத்தில் பட்டு தெரித்தது. அந்நேரம் பிரகாசுடன் இருந்த ருத்ரனின் முகத்தில் தென்றல் காற்று வீசி சென்றது, அனலாய் தகிக்கும் அவன் மனதினை குளிர்விக்கும் பொருட்டு. இரவு எல்லாரும் உணவு சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைகளுக்குள் சென்று அடைந்து கொண்டனர். நீத்துவோ மனம் எல்லாம் வலி நிறைந்திருக்க முகத்தில் புன்னகையை தவளவிட்ட வண்ணம் வீட்டின் முன் பகுதியில் உள்ள தோட்டத்தில் போடப்பட்டிருந்த பெஞ்சின் மீது வந்து அமர்ந்தாள். அதே நேரம் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் ருத்ரனும் மாடியை நோக்கி சென்றான். ஜனனியும் பிரகாசும் தங்கள் காதல் காவியங்களை தொலைபேசியின் வாயிலாக வளர்த்து கொண்டிருந்தனர். அதே நேரம் ஆரு என்ற ஒரே பெயரை கொண்ட 2 உள்ளங்களும் தங்கள் கடந்த காலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது.